எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி. கனடாவில் இருக்கிற மக்கள், ஸோ இனிமேல் நீங்கள் மீட் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வாங்குங்க. ஏனெண்டா கனடாவால் அப்ரூவ் ஆக்கப்பட்ட க்ளோன் மீட் இப்போ கடைகளில் விற்கப்படுகிறது. ஸோ அதில் எந்த விதமான லேபிளோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது அப்ரூவ் ஆக்கப்பட்டிருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து. ஸோ அதை சொல்கிறது க்ளோன் மீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு க்ளோன் மீட் என்னன்னு சொன்னால், அதாவது அந்த மிருகத்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு மாடு வண்டி, ஸோ இதை கொல்லாமல் அதிலிருந்து செல் எடுத்து அந்த செல்லுலேருந்து உருவாக்கப்படுற மீட் தான் க்ளோன் மீட். ஸோ இது இப்போ பரவலாக பேசப்படுற ஒரு சப்ஜெக்ட். நான் சில விஷயங்களெல்லாம் நான் போடுறேன், கவனமாக பாருங்க. ஸோ க்ளோன் மீட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது லப்பால் தயாரிக்கப்படுற மீட், சரியா? அதாவது மிருகங்களை கொல்லாமல். ஸோ இது செல்லால் தயாரிக்கப்படுறது, அதாவது அந்த மிருகங்களுடைய செல்லால். ஸோ இதோடைய ரிஸ்கே எடுத்துக்கொண்டா இதால் என்னென்ன ஆபத்துகள் இருக்குண்டா, லாங் டேர்ம் ஹெல்த் எஃபெக்ட் எங்களுக்கு கட்டாயம் வரும். அது மட்டும் இல்லை, நியூட்ரிஷன் குறைக்கப்படும். ஏனெண்டா நேச்சுரலாக உள்ள மீட்டில் நியூட்ரிஷன் அதிகம், ஆனால் இது ஆல்மோஸ்ட் லைக் ஃபேக் தானே. ஸோ ஃபேக்கில் எங்களுக்கு ஒழுங்கான முறையில் அயனோ வைட்டமினோ கிடைக்காது. இது மட்டும் இல்லை, கெமிக்கல் ஆன்டிபயோட்டிக் உற்பத்தியாகி தான் இதை தயாரிப்பாங்க. ஸோ அதோட சேர்ந்து எங்களுக்கு நிறைய அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இதால் நிறைய 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 அலர்ஜி கட்டாயம் வரும். விவசாயம் என்றது இல்லாமல் போய் தொழில்நுட்பத்தை ட்ரெண்ட் ஆக்குறதுக்காக தான் இதை மெயினாக செய்கிறாங்க. அப்போ இனிமேல் விவசாயத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் போகுது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி அந்த குளோனிங் ப்ராசஸ் செய்கிறாங்கன்னு. மெயினாக அதனுடைய செல் எடுத்து தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க. அதாவது ஸ்டெம் செல் இதுகளெல்லாம் இந்த க்ளோன் மீட் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம். ஸோ இதில் நீங்கள் கவனிக்கிறீங்க, பீஃப் போக் இதை கனடாவால் எந்த விதமான, அதாவது வித்தவுட் லேபிளிங் ஓ ரிவ்யூ இல்லாமல் தான் இதை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ சில வெப்சைட்டுகளை கனடா அப்ரூவ் ஆக்கப்பட்டதை அப்படியே அந்த வெப்சைட்டுகளில் நாங்கள் பார்க்கலாம். ஸோ இது நவம்பர் 2025 தான் இந்த விஷயத்தை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேஷனல் போஸ்ட்ன்றது வெப்சைட் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு வெப்சைட். ஸோ அதில் வெளியிடப்பட்டிருக்கு, க்ளோன் மீட் இஸ் quietly getting closer to being sold in Canada, but people may not know they're buying it. ஸோ உலகம் எப்படியெல்லாம் போகிறதுன்றதை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். இனி வரும் காலத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது எங்களால் இப்போவே இதுகளை பார்க்க எங்களுக்கு விளங்குது. ஏன்னா கடைசி காலம். ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி, ஸோ விச் ஒன் வுட் யூ வாண்ட்? அதாவது நீங்கள் எந்த மீட்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? க்ளோன் மீட்டா, இல்லை க்ளோன் இல்லாத மீட்டா, இல்லைன்னா அன்னோன்னா? ஸோ இதெல்லாம் உங்களோட கையில் தான். ஸோ கடைகளுக்கு போனால் இனிமேல் மீட்டுகளை கவனமாக வாங்க. இதில் பார்க்குற நேரம் உண்மையிலே மாம்சம் சாப்பிட்றதா வேணாமான்ற ஒரு கேள்விக்குறி கூட வருது. ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு மாம்சம் இல்லாமல் முடியாது, ரைட்? இறைச்சி இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அது முக்கியமாக எங்களோட வீட்டில். பட் ஸோ இதுகளை பார்க்குற நேரம் பிள்ளைகளுக்கு கூட இதுகளை இப்படியெல்லாம் இந்த இறைச்சிகளெல்லாம் கொடுக்கறது கூட பயமாக தான் இருக்குது. ஸோ எனிவே, இது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கவனமாக இருங்க மக்களே.